பெங்களூர், மைசூரில் ஒரே நேரத்தில் ஜனவரி 28ஆம் தேதி முதல் 8வது பெங்களூர் சர்வதேச திரைப்பட விழா நடைபெற இருக்கின்றது. இந்த விழாவில் பங்கேற்குமாறு நடிகர் கமலஹாசன், இயக்குனர் மணிரத்னம் ஆகியோருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. பெங்களூர் சர்வதேச திரைப்பட விழா குறித்து பெங்களூர் கிருஷ்ணா அரசினர் இல்லத்தில் திங்கட்கிழமை முதல்வர் சித்தராமையா தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து முதல்வர் சித்தராமையா செய்தியாளர்களிடம் கூறுகையில், பெங்களூர் சர்வதேச திரைப்பட விழா பெங்களூர், மைசூரில் ஒரே நேரத்தில் ஜனவரி 28ஆம் தேதி முதல் நடைபெற இருக்கின்றது. ஜனவரி 28ஆம் தேதி மாலை 5:30 மணி அளவில் பெங்களூர் விதான சௌதா எதிரே தொடக்க விழா நடைபெறும். பிரபல ஹிந்தி நடிகை ஜெயா பச்சன் திரைப்பட விழாவை தொடங்கி வைக்கின்றார். இந்த விழாவில் தாதா சாஹிப் பால்கே விருது பெற்ற எழுத்தாளர் குல்சார், ஆங்கில பட தயாரிப்பாளர் அசோக் அமிர்தராஜ், ஹிந்தி பட இயக்குனர் சஞ்சய் லீலா பன்சாலி, தெலுங்கு நடிகர் டி வெங்கடேஷ், வங்காள இயக்குனர் அபர்ணா சென் உள்ளிட்டோர் கலந்து கொள்கின்றனர். இதைத் தொடர்ந்து நடிகை சோபனா, நிருபமா ராஜேந்திராவின் நாட்டிய விழா நடைபெறும். ஜனவரி 29ஆம் தேதி முதல் பெங்களூர் ராஜாஜி நகரில் உள்ள PVR சினிமாஸ், மைசூரில் ஐநாக்ஸ் சினிமாஸ் திரையரங்களில் திரைப்படங்கள் திரையிடப்படும். திரைப்பட விழாவில் 50 நாடுகளைச் சேர்ந்த மொத்தம் 172 படங்கள் திரையிடப்பட உள்ளன. சிறந்த ஆசிய, இந்திய, கன்னட படங்களுக்கான போட்டியும் நடத்தப்படும். இயக்குனர்கள், எழுத்தாளர்கள், கலைஞர்கள், இசை அமைப்பாளர்கள் குறித்த வாழ்க்கை வரலாற்றை சித்தரிக்கும் படங்களும் திரையிடப்படும். இது தவிர திரைப்படம் சார்ந்த பயிலரங்குகள், கருத்தரங்குகள், பயிற்சி வகுப்புகள் இடம்பெறும். இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தும் பெங்களூரில் உள்ள PVR சினிமாஸ் அரங்கில் நடைபெறும். பிப்ரவரி 5ஆம் தேதி மைசூர் அரண்மனை முகப்பில் நிறைவு விழா நடைபெறும் என்று அவர் தெரிவித்துள்ளார்.